எஸ் வெல்கம் டு பாலாஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வந்து ஆரோமலைன்ற மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஆரோமலை இந்த மூவி பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் ஆக்டர் கிஷன் தாஸ் நடிச்சிருக்காரு. அப்புறம் சிவாத்மிகா ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி, அதுக்கப்புறம் ராஜா ராணியில் வந்து ஜெய்க்கு அப்பா வரவர், அதுக்கப்புறம் வந்து சந்தான பாரதி, விடிவி கணேஷ்லாம் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு சாரங் தியாகு. இவர் யாருன்னா பழம்பெரும் நடிகர் தியாகு இருக்காரு இல்லைங்களா, அவரோட பையன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஒரு ரொமான்டிக் கதைன்னு. ஹீரோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வினைத்தாண்டை வருவாயா சீன்ல வர மாதிரியே அவர் வந்து இதுல இருக்காரு, சர்ச்சில் உட்காந்துருக்காரு. ஜெசி மாரியா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க கதையை. கட் பண்ணா ஹீரோ வந்து தேட்டருக்கு போறாரு. தேட்டருக்கு போகும்போது விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்க்குறாரு. ஆக்சுவலா விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து லவ் மேல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. யாருக்கு தான் வராது, விண்ணை தாண்டி வருவாயா சூப்பர் படம். அதை பார்த்த உடனேயும் அவருக்கு வந்து லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணா லவ் தான்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் கான், அவர் மிஸ் பண்ணிட்ட மாதிரி, சாரி. அர்ஷத் கான் படத்துல நல்லா ஃப்ரெண்டு படம் ஃபுல்லா வராரு, ஃப்ரெண்டு மாதிரி. அவரோட ஆன்லைன் எல்லாமே படத்துல ரசிக்கும்படியாவே இருக்குது. இப்போ வந்து அவர்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் லவ் பத்தியே பேசுறாரு. அவருக்கு கோவம் வர மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வந்து அவருக்கு வந்து லவ் வருது. அந்த பொண்ணு அவர் தான் நினைச்சு லவ் பண்ணி நினைக்கிறாங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு லவ் வருது, அதுவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் சீன் வந்தாரு இல்லையா, அங்க வராரு. அங்கேயும் ஒரு லவ் தான். கல்யாணம் ஆக போற பொண்ணை வந்து அப்போ போய் லவ் பண்றாரு. அது என்ன லாஜிக்னு தெரியல. அங்கேயும் ஒரு ஃபெயிலியர் ஆகுது. அதனால அவர் வந்து ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து அவர் போய் கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்கள திட்டி, நீ ஒரு வேலைக்கு போனா தான் உருப்பிடுவ, அப்பா சொல்ற வேலையை பாருங்கிறாங்க. இவன் இல்ல முடியாதுங்க, இல்ல அப்பா சொல்ற வேலையை தான் போகணும்னு வேற வழியே இல்லாம, பிடிக்காம அவர் மேட்ரிமோனியல் ஜாப் ஒன்று போறாரு. அங்க போனா சந்தான பாரதி தான் அந்த படத்தை அந்த மேட்ரிமோனியல் ஆபீஸோட எம்டி. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ஹீரோயின் பாக்குறாரு, சிவாத்மிகாவை. அங்க அவங்க வந்து சீனியர் மேனேஜரா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே ரொட்டீனா போயிட்டு இருக்கு ஒர்க்கு. அவருக்கு வந்து டார்கெட் எல்லாம் முடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி அவர் டார்கெட் கரெக்டா முடிச்சு அவங்களுக்கு ஈக்குவலா வேலை செய்யுங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஈகோ வருது, ரெண்டு பேரும் ஈகோ கிளாஷ் வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்றாங்க அப்படின்றதுதான் கதை. இதையும் மீறி ஈகோ கிளாஷையும் மீறி அவங்க எப்படி லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவர் நினைச்ச மாதிரியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா இல்லையா, இதுதான் மீதி கதை படத்துல. படத்துல பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா கிஷன் தாஸ் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லவர் பாய் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஒரு கேர்லெஸ் பாயா நடிச்சிருக்காரு. அதுலயும் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போக போக கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அதுவும் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சிவாத்மிகாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்டபனாவே நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. அவங்களோட ஆக்டிங் படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் பில்லர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து விடிவி கணேசன் நடிச்சிருக்காரு. விடிவி கணேசன் அந்த மேட்ரிமோனியில வந்து அவருக்கும் பொண்ணு தேடுறாரு. அது ஒரு கதை போகுது ஆக்சுவலா. அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து துளசி வந்து ஹீரோக்கு அம்மாவா வராங்க. ராஜா ராணி செந்தில் அவரோட பேரு. அவரு வந்து அப்பாவா வராரு. இந்த படத்துல வந்து அந்த அவங்க அம்மா வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. அந்த சீன் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து மியூசிக் வந்து நல்லா பட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லாவே இருக்குது ஆக்சுவலா. அப்புறம் வந்து குறிப்பா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். ரெண்டு பேரும் வந்து ஒண்ணா நின்னு காத்து வாங்குற மாரி, போர் அடிக்கிற மாரி, அந்த சீன் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல போச்சு. ஓகே, பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஓவராலா அந்த படத்த வந்து பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓகேயிஷான மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா போயிடுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுக்குது. ஆ மொத்தம் எப்படியோ கிளைமாக்ஸ் நல்லா பண்ணி முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சு போயிடுது நமக்கு லவ் தான் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இதுதான் கிளைமாக்ஸ். படமா பார்த்தீங்கன்னா ஆரோமலே ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜாலியா போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குறிப்பா சொன்ன மாரி அர்ஷத் கான்ல ஒன்லைன் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஆ மொத்தத்துல இந்த ஆரோமலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகேவான மூவி. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.